வணக்கம். டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை எப்படி இருக்க போகிறது இந்த கேது பகவானுக்கும் செவ்வாய் பகவானுக்கும் உரிய செவ்வாய்க்கிழமைங்கிறத இப்போ பார்க்கலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதமான முன்னேற்றம். குரு பகவான் இன்றிலிருந்து மே மாதம் வரை உதவியாக இல்லை. எனவே அதுக்கு பரிகாரம் தனியாக பண்ணிக்கலாம். இன்னைக்கு நாள் சூப்பர். உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் காளகஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியவரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களே, குரு பகவான் மே மாதம் நடுவில் வரைக்கும் ஏகப்பட்ட உதவிகளை செய்கிறார். ரொம்ப சிறப்பு. இன்னைக்கும் சந்திரன் உதவி செய்கிறார். நல்லா இருக்கு. பிரமாதமான நாளாக இருக்கும். சந்தோஷம். உங்கள் பலமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் காளகஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியவரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நல்லது. மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரத்துக்கும் அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகள் மட்டும்தான் செய்யணும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. குரு பகவான் ராசிக்கே வந்திருக்கிறார். மே மாதம் நடு வரைக்கும் ராசியிலே இருப்பார். உடல்நலத்தையும் பாதிப்பார். எனவே வழிபாடு முக்கியம். சொல்கிறோம் என்ன. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், எளிமையாக இருக்குன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல வேலையாக 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு உங்களுக்கு கெடுதல் செஞ்சுக்கிட்டு இருந்தார். செய்ய பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனால் குரு மே நடு வரைக்கும் ராகுவை பார்ப்பதால் நீங்கள் தப்பித்தீர்கள். ராகுனுடைய தொல்லை குறைவு. அஷ்டம சனி விலகிடுச்சு. குரு 12ஆம் இடத்துல இருக்கிறது மட்டும் வீண் செலவுகளை, சுப செலவுகளை தருவார். சரிங்க. இன்னைக்கு எப்படிங்க இருக்கு? சூப்பர். உங்கள் பலமான பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. அதனால ஓம் காளகஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியவரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நல்லது. சிம்மராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 4, தெற்கு, பச்சை. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி இந்த மந்திரம் மட்டும் மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், எளிமையாக இருக்குன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது. உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. குரு 10ஆம் இடத்துக்கு போயிருக்கார். அது நல்லதில்லை. கேது பகவான் வேற உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால தான் கொஞ்சம் வழிபாடுகள் சொல்கிறோம். பண்ணிக்கலாம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேலே. அதனால ஓம் காளகஸ்தியே போற்றி, கார்கோடகனே போற்றி, காசியவரே போற்றி, கத்ருதேவியே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சிக்கனம் பார்க்காம ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. நல்லது நடக்கும். அதிர்ஷ்டம் அதிகமாகும். ஆண்டாள் அருளிய நாச்சியார் திருமொழி படிச்சு பாருங்க. நல்லது.
துலா ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. கேது லாபஸ்தானத்தில் இருந்து கொண்டு உதவி செய்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார், குருவும் உதவி செய்கிறார், சனி உதவிக்கு வந்துட்டார். பிரமாதம், சூப்பர், கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஓம் அருணாச்சலமே போற்றி. அருணாச்சலம்னா என்ன? அருணம்னா சிவப்பு, அசலம்னா அசையாதது. சிவப்பு மலை அருணாசலம், அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலைன்னு வந்துச்சு, அருணாமலை தான் பேச்சு வழக்கில் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, ராகுவை வேற குரு பார்க்குறார், அதனால ரொம்ப நல்லது. மொத்தத்தில் பிரமாதமான நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை பச்சை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஓம் அருணாச்சலமே போற்றி. அருணாச்சலம்னா என்ன? அருணம்னா சிவப்பு, அசலம்னா அசையாதது. சிவப்பு மலை அருணாசலம், அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலைன்னு வந்துச்சு, அருணாமலை தான் பேச்சு வழக்கில் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். ராகு 3ஆம் இடத்துல இருப்பது நல்லது. குரு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டார். மே மாசம் நடு வரைக்கும் நல்லது. ஆனா சனி அர்த்தாஷ்டம சனி இருக்கு, அதுக்கு வழிபாடு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஓம் அருணாச்சலமே போற்றி. அருணாச்சலம்னா என்ன? அருணம்னா சிவப்பு, அசலம்னா அசையாதது. சிவப்பு மலை அருணாசலம், அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலைன்னு வந்துச்சு, அருணாமலை தான் பேச்சு வழக்கில் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, சந்தோஷம். கலக்குறீங்க, நல்லது. குரு உதவியாக இல்லை, ராகு உதவியாக இருக்கிறார். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அது வேற. நாங்க சொல்றது இப்ப குரு மிதுனத்துக்கு வந்துட்டார் இப்போ, அதனால சொல்லிட்டு. அனுகூலமான எண் 3, 7, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. இன்று வெற்றி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு. மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை படிச்சு பாருங்க. ஓம் அருணாச்சலமே போற்றி. அருணாச்சலம்னா என்ன? அருணம்னா சிவப்பு, அசலம்னா அசையாதது. சிவப்பு மலை அருணாசலம், அருணாச்சலேஸ்வரர். அண்ணாமலைன்னு வந்துச்சு, அருணாமலை தான் பேச்சு வழக்கில் அண்ணாமலைன்னு ஆயிடுச்சு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஏழை எளியவங்களுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற பொறாமை திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. ராசிலேயே ராகு, 5ஆம் இடத்து குரு ராகுவை பார்ப்பதால் தப்பிக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இன்று சிறப்பான நாளாக இல்லை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி. இந்த மந்திரம் மட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், எளிமையா இருக்குன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. மீனராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு சிவப்பு. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலிருந்து இருந்து படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு பசியாத்துங்க. ஓம் சித்திரகுப்தரே போற்றி, சித்திரலேகா போற்றி, சிதம்பரமே போற்றி, சீர்காழியே போற்றி. இந்த மந்திரம் மட்டும் மனசு சங்கடமா இருக்கிறப்ப சொல்லிக்கிட்டே இருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஆமாம், எளிமையா இருக்குன்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோ. இதை செஞ்சீங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. கேது பகவான் 4 ராசிகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அந்த 4 ராசிகள் மிதுனம், மேஷம், மீனம், துலாம் ஆகிய ராசிகளுக்கு கேது பகவான் இன்னும் பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.